உங்ககிட்ட நான் ஒன்னே ஒண்ணு நான் கேட்கிறேன். அடுத்த தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதை அந்த ஆழமான கருத்தை உங்கள் மனதிலே ஏற்றுக்கொள்ளுங்கள். இவங்க வரணும், அதை விட இவங்க வரக்கூடாது என்ற அந்த ஆழமான முடிவு. ஏன் இந்த முடிவுனா உங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எதிர்காலத்திற்காக. இந்த முடிவை தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை பெண்கள் தாய்மார்களும் எடுக்க வேண்டும். இவங்க திருந்த மாட்டாங்க. நான் இந்த போதை பொருட்கள் அவ்வளவு வேகமா நான் சொல்றேன்னா, இதை விற்கிறதே யாரு? திமுக காரங்க நிறைய பேர் வித்துட்டு இருக்கிறான். ஒரு 6 மாதத்திற்கு முன்பு ஒருத்தனை பிடிச்சாங்க. சாதிக், ஜாஃபர் சாதிக், ஜாஃபர் சாதிக்னு அவன் பேர். அவனை பிடிச்சானுங்க. எதுக்கு பிடிச்சாங்கன்னா, அவன் போதை பொருட்களை வித்துட்டு இருக்கிறான். ரொம்ப நாளா வித்துட்டு இருக்கிறான். அவன் யாருன்னா திமுகவுடைய நிர்வாகி, திமுகவுடைய பொறுப்பாளர். ரொம்ப நாளா வித்துட்டு இருக்கிறான். அவன் விற்கிறது திமுக காரங்க தெரியாதா? அவனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சானா மத்தியில இருந்து வந்து பிடிச்சானுங்க. இவங்க பிடிக்க மாட்டாங்க. எவ்வளவு தெரியுமா போதை பொருட்கள் வித்தான் அவன்? மேலோட்டமா விசாரணையில பார்த்தா 3000 கோடிக்கு வித்து இருக்கிறான். யாரு? திமுக காரன். 3000 கோடிக்கு போதை பொருட்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, வெளிநாட்டில் மற்ற மாநிலங்களில் வித்துட்டு இருக்கிறான். இவன் தான் பல சினிமா எடுத்திருக்கிறான், சினிமா தயாரிச்சிருக்கிறான். திமுகவுக்கு நன்கொடை எல்லாம் திமுக உதவி பண்றவன். இப்படி பல பேர் திமுக இருக்கிறாங்க. இவர்களை பாதுகாப்பதற்காகத்தான் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க.